சார்பாக இன்று நடைபெறுகின்ற இந்த எழுச்சி மிகுந்த விநாயகர் விசர்சன துவக்க விழா கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற இந்து முன்னணியினுடைய கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த மாநில செயற்குழு உறுப்பினர் திரு கேசவமூர்த்தி அவர்களுக்கும் மற்றும் பஞ்சாயத்தினுடைய தலைவர் ராஜண்ணா அவர்களுக்கும் மாவட்டத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் சந்துரு அவர்களுக்கும் பஞ்சாயத்தினுடைய தலைவர் நாராயணா அவர்களுக்கும் மாநில செயற்குழு உறுப்பினர் நாகராஜன் அவர்களுக்கும் மகேஷ் அவர்களுக்கும் பாபு அப்பண்ணா முருகன் அவர்களுக்கும் பாரதிய ஜனதாவினுடைய கவுன்சிலர் நாகராஜ் அவர்களுக்கும் மற்றும் இங்கே கூடியிருக்கின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் உங்களுக்கு நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் விநாயகர் சதுர்த்தி விழா 5வது நாளா கொண்டாடப்படுது. என்னைக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை அறிவிச்சமோ ஒரு மாசத்துக்கு முன்னாடியே அரசாங்கம் கட்டுப்பாடு போட ஆரம்பிச்சிருச்சு. பேப்பர்ல அறிக்கை, போன வருஷம் வச்ச விநாயகரை விட அதிகமா விநாயகர் வைக்க கூடாது, 5.5 அடிக்கு மேல விநாயகர் வைக்க கூடாது. இந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் இன்னைக்கு விநாயகர் தகர்த்தறிந்திருக்கிறார். விநாயகருக்கு யாராவது கட்டுப்பாடு போட முடியுமா? விநாயகர் பெருமாளுக்கு கட்டுப்பாடு போட்டா என்ன ஆகும்? இந்து முன்னணி தமிழ்நாட்டில் 50,000 இடங்களில் விநாயகர் சிலைகளை பிரதிஷ்டை செய்ய முடிவு செய்திருந்தது. 50,000 இடங்களில் விநாயகர் சிலை பிரதிஷ்டை செஞ்சு யாருக்கு போடுறீங்க கட்டுப்பாடு? விநாயகர் பெருமானுக்கா? விநாயகர் கட்டுப்பாடு போட முடியுமா? முடியாது. ஆகவே இன்னைக்கு இந்து முன்னணி சாதனை செய்திருக்கின்றது. இந்த அரசியல் கட்சிகளால ஊத்துக்குள்ளில வெண்ணெய் பூரா டிமாண்ட் ஆயிருச்சு, வெண்ணையே இல்லை. இந்த மத்தியில் இருக்கிற காங்கிரஸ் அரசாங்கத்தினால சேலக்கடையில சேலம் பூரா டிமாண்ட் ஆயிருச்சு, எங்கேயும் சேலையே இல்லை. அது என்ன காரணம் நான் பின்னாடி சொல்றேன். ஆனா இன்னைக்கு இந்து முன்னணி என்ன மாற்றத்தை பண்ணிருக்குதுன்னு பாருங்க. எந்த அரசியல் கட்சியும் செய்ய முடியாத ஒரு மாற்றம், எந்த அமைப்புகளாலும் செய்ய முடியாத ஒரு சாதனை. இந்து முன்னணி துவங்குவது 1980லிங்க. இன்னைக்கு இந்து முன்னணி துவங்கி 33 ஆண்டுகள் ஆகுது. 1980க்கு முன்னாடி சூழ்நிலை எப்படி இருந்து நம்ம நினைச்சு பார்க்கணும். ஒரு ரசிகர் மன்றத்தை சொன்னா நாங்க நடிகை குஷ்புவுக்கு கோயில் கட்ட போறோம்னா, நடிகர் படத்திற்கு பிரம்மாண்டமா கட் அவுட் வச்சு பாலாபிஷேகம் பண்ணா, தலைவன் வாழ்க என்ன தலைவி வாழ்க என்ன ஜாதி சங்க தலைவருக்காக தீ குளிச்சா. நடந்ததா இல்லையா? தமிழ்நாட்டில் நடந்தது. எந்த தமிழ்நாட்டில் குஷ்புவுக்கு கோயில் கட்டுவேன் என்று சொன்னார்களோ, எந்த தமிழ்நாட்டில் நடிகரனுடைய பிரம்மாண்ட கட்டவட்டிற்கு பாலாபிஷேகம் செய்தார்களோ, எந்த தமிழ்நாட்டில் ஜாதிய தலைவர்களுக்காக தீ குளித்தார்களோ, அதே தமிழ்நாட்டில் இன்றைய தினம் விநாயகப் பெருமான தலையில் எடுத்து வச்சுட்டு தலைவன் வாழ்க தலைவி வாழ்க என்று சொல்லல, என் பாரத அன்னைக்கு வணக்கம் என்று சொல்லி இன்றைக்கு இளைஞர்கள் தெருவிற்கு வந்திருக்கிறார். எந்த தமிழ்நாட்டில் இந்துன்னு சொன்ன கேவலம் நினைச்சாங்களோ, எந்த தமிழ்நாட்டில் பொட்டு வைப்பதற்கும் நெற்றியிலே திருநீர் விடுவதற்கும் அச்சப்பட்டார்களோ தீகாவினுடைய பிரச்சாரத்தினால, அதே தமிழ்நாட்டில் இன்னைக்கு எல்லா இளைஞர்களும் நெற்றியில செந்தூரம் விட்டு கொண்டு வரக்கூடிய ஒரு காட்சி இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றன. பெரிய மாற்றம். இந்துன்னு சொன்ன வெட்டப்படுவாங்க. டீக்கார நேர கோயிலுக்குள்ள போவான், சாமி சிலை உடைப்பான், தூக்கி ரோட்ல ஓட்டுருவான். நடுரோட்ல மேல ஓடுவான். ஆபாசத்தில் மிஞ்சி நிற்பது ராமாயணமா மகாபாரதமா பட்டிமன்றம் நடந்தது தமிழ்நாட்டில். நடுரோட்ல மேல ஓடுவான். கற்பையில் சிறந்தவர் கண்ணகியவர் மேலவியவர் சொல்லி இந்து இதிகாசங்களை புராணங்களை இழிவுபடுத்தினார்கள், கேவலப்படுத்தினார், கொச்சப்படுத்தினார். சேலத்தில் ராமர்களுடைய உருவப்படத்திற்கு செருப்பு மாலை போட்டு ஊர்வலம் நடந்தது. நினைச்சு பாருங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு மூலையில தீக்கார மேடை ஓட்டு இந்து கடவுளை திட்ட முடியுமா? முடியாது.
இந்துக்களை அடிச்சு காலி பண்ணிடுவோம். எந்த இடத்துலயாவது இன்னைக்கு ராமனுடைய படத்துக்கு செருப்பு மாலை போடணும் நினைக்க கூட முடியாது. இன்னைக்கு பிரம்மாண்டமான மாற்றம் தமிழகம் முழுவதும் இந்தி எழுச்சி. என்ன ஒரு சாதனை பாருங்க. இன்னைக்கு இளைஞர்கள் 10 நாளைக்கு முன்னாடி காப்பு கட்டி விநாயக பெருமானுக்காக மாலை போட்டு விரதம் இருக்கிறார்கள். எங்க திருப்பூர் மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 2000 பேர் மாலை போட்டு விரதம் இருந்திருக்கிறாங்க. 3 நாள் ஊர்வலம் முடிஞ்சிருக்கு. என்ன சாதனை! உலகத்திலே விநாயக பெருமானுக்கு மாலை போட்டு விரதம் இருக்கின்ற ஒரு கலாச்சாரம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது இந்து முன்னணி செய்திருக்கிற சாதனை. இன்னைக்கு விநாயக பெருமான் எல்லாரும் மனசுல இருக்கிறார். சாதாரண கடவுளா? குழந்தைகள் இருந்து பெரியவங்கள் இருந்து வயசானவங்கள் இருந்து படிக்கிற குழந்தைகள் இருந்து மூட்டை தூக்குற தொழிலாளியில் இருந்து பணக்காரங்க வரைக்கும் எல்லாரும் மனசுலயும் ஒரு கடவுள் இருக்காருன்னு சொன்னா அவர் விநாயக பெருமான் மட்டும்தானுங்க. தீக்காரன் போய் பெரியார் சிலைக்கு மாலை போடணும்னா கூட அவன் விநாயக பெருமானை வணங்கிட்டு தான் மாலை போடணும். அப்பதான் நோக்கம் நிறைவேறும். உலக கடவுளுங்க, உலகத்தினுடைய நாயகர் விநாயகர். அதனாலதான் நாயகர்னு பேர் வந்து விநாயகர், உலகத்தினுடைய நாயகர். இன்னைக்கு கிறிஸ்தவ பாதிரிகள் இயேசுநாதரை ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் கூட முதலில் விநாயக பெருமானை வணங்கிவிட்டு தான் ஜெபிக்க வேண்டும். இஸ்லாமியர்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று சொன்னால் கூட விநாயக பெருமானை வணங்கிவிட்டு தான் அல்லாஹ்வை வணங்க வேண்டும். அப்பதான் அருள் கிடைக்கும். ஏன்னா விநாயகர் தான் முழுமுதற் கடவுள், மூத்த கடவுள். முருகர் கோயிலுக்கு போனாலும் சரி, ஐயப்பன் கோயிலுக்கு போனாலும் சரி, வேற எந்த கோயிலுக்கு போனாலும் முதல்ல விநாயகர் கும்பிட்டு போனா தானே அருள் கிடைக்கும். அப்படிப்பட்ட விநாயகருடைய சதுர்த்திக்கு இன்னைக்கு ஏராளமான கட்டுப்பாடு. தமிழ்நாடு அரசாங்கம் இன்னைக்கு என்ன நடக்குது தமிழ்நாட்டில்? போன முறை ஆட்சியில் இருந்தப்ப ஜெயலலிதா அம்மா நல்லா தான் இருந்தாங்க. ஜெயலலிதா அம்மாவுக்கு நிறைய கடவுள் பக்தி இருக்குது, அவங்க நல்லவங்க தான். ஆனா பாருங்க, இந்த கூட இருக்கிறவங்க யாரோ தெரியல, அவருக்கு அந்த அம்மாவுக்கு தப்பு தப்பா சொல்லி கொடுக்கிறாங்க. தப்பு தப்பா சொல்லி கொடுக்கறதுனால எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. என்ன நடக்குது? ஆட்சிக்கு வந்த உடனே எந்த பயங்கரவாதிகளை அடக்கணுமோ அந்த பயங்கரவாதிகளை அடக்க தவறி இருக்கிறார். மனிதநேய மக்கள் கட்சியை கூட்டணியில வச்சுக்கிட்டு அவன் போடுற ஆட்டம் கட்டுப்படுத்த முடியல. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்து இயக்கத்தினுடைய தலைவர்கள் தொடர்ந்து படுகொலை செய்யப்படுகிறார்கள். என்ன காரணம்? இந்த முஸ்லிம் பயங்கரவாதிகளுக்கு அடங்கி ஒடுங்கி இருந்த பயங்கரவாதிகளுக்கு எப்படி துணிச்சல் வந்தது? யார் கொடுத்த தைரியம்? இந்த அரசாங்கம் நம்ம மேல நடவடிக்கை எடுக்காது என்று முஸ்லிம் பயங்கரவாதிகள் நம்புகிறார்கள். மாநிலத்தில் இருக்கக்கூடிய அதிமுக அரசாங்கம் முஸ்லிம் பயங்கரவாதிகளை கண்டு அஞ்சுவதாக அவர்கள் நினைக்கிறார்கள். 2 விஷயம் உதாரணம் சொல்றேன். ஒண்ணு, எங்கேயோ அமெரிக்காவில் இன்னசென்ட் ஆஃப் முஸ்லிம் சொல்லி ஒரு திரைப்படம் எடுத்தான். அந்த திரைப்படத்தில் இஸ்லாத்தை பற்றி தவறாக சித்தரிப்பதாக இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் சொன்னாங்க. முஸ்லிம் அமைப்பை சேர்ந்தவர். ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய அல்கொய்தா இயக்கத்தவரை கூட நல்லவங்க சொல்லிடலாம். ஆனா அவனோட ஒரு மோசமான அமைப்பு வச்சிருக்கக்கூடிய யார் எங்க இருக்கான்னு கேட்டா அவன் தமிழ்நாட்டில் இருக்கிறான். ஏன்னு சொன்னாக்க, எங்கேயும் அமெரிக்காவில் எடுத்த படம், அந்த படத்தினுடைய கதை என்ன, அந்த படத்தை யாரு பார்த்தா, அந்த படத்துக்கும் இங்க தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் யாருக்கும் தெரியாது. அந்த படத்தை இங்க தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணா இல்ல, அந்த படத்தை யாராவது பார்த்தாங்கன்னா இல்ல. அந்த படத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து முஸ்லிம் அமைப்புகள் சென்னையிலே ஒரு போராட்டம் நடத்தினார்கள். அந்த போராட்டம் உலக அரங்கிலே பாரத நாடு தலைகுனிந்து நிற்க வேண்டிய ஒரு நாடாக இருந்தது. அந்த போராட்டம் பாரத நாட்டிலே சாதாரண மக்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு நிலையை உருவாக்கியது. மிக உயரிய இடத்துக்கு கூட உயரிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு கூட பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தியது. என்ன போராட்டம் அது? கடந்த 15 ஆண்டுகளாக 144 தடை உத்தரவு இருக்கக்கூடிய பகுதி,
அமெரிக்காவினுடைய எம்பசி தூதரகம் சென்னையில இருக்கின்றது. 144 தடை உத்தரவுங்க. 4 இடத்துக்கு மேல சேர்ந்து அந்த தூதரகம் இருக்கக்கூடிய வழியா போக முடியாது. பாதுகாப்பு இருக்கக்கூடிய பகுதி, 2 அடுக்கு 3 அடுக்கு பாதுகாப்பு இருக்கக்கூடிய பகுதி. அந்த பகுதியில சாதாரணமா முஸ்லிம் அமைப்புகளை சேர்ந்தவர்கள் ஆயிரக்கணக்கான பேர் கூடுறாங்க. காவல்துறை முன்னாடியே கோஷம் போடுறான், காவல்துறை முன்னாடியே அத்துமீறி தெருவுக்குள்ள போறான், காவல்துறை முன்னாடியே அமெரிக்காவுடைய தூதரகம் முற்றுகையிடப்படுகிறது, காவல்துறையுடைய முன்னிலையிலேயே அமெரிக்காவுடைய தூதரகம் அடித்து நிறுத்தப்படுகிறது. ஜெயலலிதா அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை. முதல் நாள் நடக்குதுங்க. இது என்ன கேவலம்! உலகத்தினுடைய வல்லரசு என்று சொல்லக்கூடிய ஒரு அரசாங்கத்தினுடைய தூதரகம் 144 தடை உத்தரவு இருக்குது. 4 வாரத்துக்கு மேல உள்ள போக முடியாது. 3 அடுக்கு பாதுகாப்பு இருக்குது. அந்த தூதரகத்தை நீங்கள் முற்றுகையிடுவதற்கு அனுமதித்துக் கொண்டு வேடிக்கை பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் காரணம் என்ன? முஸ்லிமுடைய ஓட்டு வாங்கணுங்கிற காரணம். முதல் நாள் முடிஞ்சது. திருப்பி 2வது நாள் வேறு சில முஸ்லிம் அமைப்புகளை சேர்ந்தவங்க நீ என்ன போராட்டம் நடத்துறது, உலக போட்டியா நானும் நடத்துறேன் மாறுன்னு சொல்லிட்டு 2வது நாளாகவும் போராட்டம் நடக்கிறது. 2வது நாளாகவும் 1000க்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் தெருவுக்குள்ள போறான், அந்த தூதரகத்தை அடிச்சு நிறுத்துறான். எந்த வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. உலக அரங்கிலே மிக உயரிய பாதுகாப்பு இருக்கக்கூடிய இடத்தில் கூட பாரத நாட்டில் பாதுகாப்பு கிடையாது என்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிய அந்த சம்பவம். அந்த சம்பவத்தின் போது தமிழ்நாடு அரசாங்கம் சரியான நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த முஸ்லிம் பயங்கரவாதிகள் தலைமுக்கு எடுக்க மாட்டாங்க. ஆனால் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அதனுடைய காரணமா முஸ்லிம் பயங்கரவாதிகளுக்கு பயங்கரவாத நடவடிக்கையில ஈடுபட்டு ஒதுங்கியிருந்தவர்களுக்கு தெம்பு வந்தது. தெம்பு வந்ததனுடைய காரணமாக விஸ்வரூபம் படம் உலகம் முழுவதும் திரையிடப்பட்டது. பாரத நாடு முழுவதும் திரையிடப்பட்டது. சென்சார் போர்டு அனுமதி கொடுத்திருக்குது. மத்திய அமைச்சர் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் மணிஷ் திவாரி சொல்றார் அனுமதி கொடுத்தாச்சுன்னு. நாடு முழுக்க படம் ஓடலாம், எந்த தடையும் இல்லை சட்டப்படி. கமலஹாசன் கோர்ட்டுக்கு போனாரு. கடவுள் இல்லைன்னு சொன்னா என்ன நிலைமை வரும்னு கமலஹாசனை பார்த்து தெரிஞ்சுக்கணும். தீக்கைக்காரலாம் எத்தனை கிண்டல் பண்ணிருக்கிற, எத்தனை கேலி பண்ணிருக்கிற. கோர்ட்டுக்கு போனாருங்க. கோர்ட் உத்தரவு போட்டது எல்லாம் சட்டப்படி கரெக்ட் தான். அந்த படத்தை தப்பெல்லாம் ஒண்ணு இல்ல, படத்தை வெளியிடலாம்னு சொன்னாங்க. படத்தை கோர்ட் உத்தரவிட்டும் கூட தமிழகத்தில் திரையிட முடியவில்லை. மனிதநேய மக்கள் கட்சியினுடைய எம்எல்ஏவாக வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஜவஹர்லாலுடைய ராமநாதபுரம் தொகுதியிலே அந்த படம் திரையிடப்பட்ட தியேட்டர் மேல பெட்ரோல் கொண்டு வீசினார். தமிழ்நாடு முழுவதும் திரையரங்குகள் மீது தாக்கல் நடத்தப்பட்டது. மறந்துடக்கூடாது. 52 முஸ்லீம் ஒன்னாச்சானா படத்தை ஓட விட மாட்டான்னா. நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்திலே இருந்து ஜெயலலிதா அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை. ஊக்கம் பெற்றார்கள். ஊக்கம் பெற்றதனுடைய விளைவு இன்றைக்கு எங்களுடைய மாநில செயலாளர் வெள்ளையப்பன் வேலூரிலே படுகொலை செய்யப்பட்டார். நாங்கள் நீதி கேட்டு தேர்விற்கு வந்திருக்கின்றோம். நீதி கேட்டு வந்திருக்கிறோம். அன்னைக்கு நீங்க முஸ்லீம் பயங்கரவாதிகளை அடக்கி இருந்தா இன்னைக்கு இது மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்குமா? எங்களுடைய மாநில செயலாளர் வெள்ளையப்பன் என்ன பாவம் செஞ்சார்? வெறும் 38 கிலோ எடை இருக்கக்கூடிய ஒரு நபர், ஒல்லியா இருப்பார். ஆனா மனபலம் இருக்கிறதே 1000 கிலோவுக்கு மேல இருக்கு. அவ்வளவு மனபலத்தை கொண்டவர். அவருக்கு வயசு 45ங்க. இந்து முன்னணிக்கு முழு நேரமா தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு 18 ஆண்டுகளாக. அவர் மதுரை பக்கத்துல பிறந்தவர். வேலூர்ல இயக்கத்திலே பொறுப்பு கொடுக்கப்பட்ட பொழுது வேலூர் வாசியாகவே மாறிட்டார். அங்க இருக்கக்கூடிய உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் முதல் கொண்டு சாதாரண இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் வரைக்கும் நல்ல பழகக்கூடியவர். தன்னுடைய வாழ்க்கையே முழுமையாக அந்த இயக்கத்திற்காகவும் இந்து சமுதாயத்திற்காகவும் இந்த நாட்டிற்காகவும் அர்ப்பணித்துக் கொண்டவர். திருமணம் பண்ணிக்கல, 46 வயசு. திருமணம் பண்ணிக்கொண்டால் எங்க தேசத்தினுடைய வேலை செய்யக்கூடிய பாதிக்கும்னு சொல்லி, இயக்க வேலை பாதிக்கும் சொல்லி திருமணம் பண்ணுக்காக கட்ட பிரம்மச்சாரியாக வாழ்ந்தவர். நாட்டை நேசித்தார். கோவிலுக்காக போராடினார். இந்துக்களுடைய ஒற்றுமைக்காக போராடினார். லவ் ஜிகாத்தை எதிர்த்து போராடினார். இந்துக்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காக வேலை செஞ்சார். நான் கேட்கிற, இந்த நாட்டுக்காக விடுதலை செஞ்சா
அவங்களுக்கு படுகொலைதான் பரிசா? படு பயங்கரமாக 6 பேர் சேர்ந்து 26 இடங்களிலே அவருடைய உடம்புல கடைசி சொட்டு ரத்தம் இருக்கின்ற வரைக்கும் வெட்டி படுகொலை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எங்க போச்சு அரசாங்கம்? இன்னும் கைது பண்ணிருக்கிறீங்களா? இன்னைக்கு இன்னும் முஸ்லிம் பயங்கரவாதிகள் கைது செய்யப்படவில்லை. நினைச்சிட்டாங்க வெள்ளையப்பனை வெட்டினா இந்த இயக்கம் அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு போச்சு, எல்லாம் பயந்து ஓடிடுவாங்க என்று சொல்லி கனவு கண்டிருக்க கூடாது. 1996 இந்து முன்னணியுடைய மாநில தலைவர் ராஜகோபாலனை, வழக்கறிஞர் ராஜகோபாலனை அவருடைய வீட்டுக்கு முன்னாடி வெட்டி சாத்திங்க, துடிதொடுத்து இறந்து போனாரு. எந்த ஒரு இயக்கமும் தங்களுடைய மாநில தலைவரை இழந்து இவ்வளவு பெரிய இயக்கமாக வளர்ந்ததாக வரலாறு கிடையாது. இந்த முறைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கிறது. அன்னைக்கு ராஜகோபாலன் ஜி சிந்திய ரத்தத்திலிருந்து இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்திருக்கிறாங்க, மறந்துடக்கூடாது. வெள்ளையப்பன் சிந்திய ஒவ்வொரு சொட்டு ரத்தத்திலிருந்தும் லட்சக்கணக்கான இளைஞர்கள் எழுந்து தமிழகத்தில் வருவார்கள். வெள்ளையப்பனுக்கு மரணம் கிடையாது, மரணம் கிடையாது. வெள்ளையப்பனுடைய ஒவ்வொரு சொட்டு ரத்தத்திலிருந்தும் இன்றைக்கு இனி பிறக்கக்கூடிய குழந்தைகள் லட்சக்கணக்கான குழந்தைகள் பிறப்பாங்க. இந்து தர்மத்தில், இந்து மதத்தில் மறுஜன்மத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. இன்னைக்கு வெள்ளையப்பனை வீழ்த்தி விட்டு மாறுதட்டுகிறாங்க. அடுத்த 18வது நாள் சேலத்திலே 42 முறை ரத்த தானம் செய்த ஆடிட்டர் ரமேஷ் 42 இடங்களிலே வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். என்ன கொடுமை! இன்னைக்கு கொக்கரிக்கலாம் மாவீரன் மாதிரி. நாங்க சொல்றோம் ஐயா, நீ தைரியமான ஆம்பளையா இருந்ததுன்னா வெள்ளையப்பன் ஒரு அருவானை கொடுத்துட்டு நேருக்கு நேரம் ஒட்டை கொண்டு நின்று நீ ஆம்பளை. ஆனா என்ன நடந்தது? இன்றைக்கு நாங்கள் நீதி கேட்டு தெருவிற்கு வந்திருக்கின்றோம். எங்களுடைய தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்ட பொழுதும் தமிழகம் அமைதியாக இருக்கிறது. இந்து முன்னணி வன்முறை பாதையை தேர்ந்தெடுக்கவில்லை. வன்முறையின் மேல எங்களுக்கு நம்பிக்கையும் கிடையாது. இதற்கு முன்னதாக இந்து முன்னணி வன்முறை செஞ்சதும் இல்லை, இனிமேல் நாங்கள் செய்ய போறதும் இல்லை. ஏன் போராட்டங்கள் எல்லாம் கேட்கிறேன், ஏங்க ஜி இது பதில் கிடையாதுங்களா? எப்ப பதில் கொடுக்க போறீங்க சொல்லுங்க ஜி. எத்தனை கேஸ் வந்தாலும் பார்த்துக்கலாம், சொல்லுங்க என்ன செய்வோம்னு சொல்லுங்க. இப்படியே விடக்கூடாது. வேண்டாப்பா அமைதிய. ஏன்? நாங்கள் இந்த நாட்டை நேசிக்கின்றோம். எங்களால் இந்த நாட்டில் ரத்தம் சிந்தக்கூடாது என்று நினைக்கின்றோம். அதனால இன்னைக்கு என்ன ஆச்சு? தமிழகம் அமைதியாக இருக்கின்றது. ஆனா இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டிய அரசாங்கம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. காரணம் என்ன? முஸ்லிம்கள் ஒட்டுமொத்தமா ஓட்டு போடுறாங்க, கிறிஸ்துவர்கள் ஒட்டுமொத்தமா ஓட்டு போடுறாங்க. ஓட்டு வாங்கி பாராளுமன்ற தேர்தலில் ஜெயிக்கணும். கனவு காணுங்கள், நல்ல கனவு காணுங்கள். இந்த அரசாங்கம் நினைச்சு பார்க்கணும். 98 பிப்ரவரி 14 கோயம்புத்தூர்ல குண்டு வெடிச்சதுக்கு அப்புறம் கருணாநிதியினுடைய திமுக அப்ப நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வளவு பெரிய தோல்வியை சந்தித்தது என்பதை இந்த அரசாங்கம் நினைத்து பார்க்க வேண்டும், நினைச்சு பார்க்கணும். அன்னைக்கு முஸ்லீம்களுக்கு டால்டா போட்டு போட்டு உருவுனீங்க. 98 கோயம்புத்தூர்ல கலவரம் நடந்ததுங்க. அதுக்கப்புறம் குண்டுவெடிப்பு நடந்ததுங்க. அந்த குண்டுவெடிப்பிற்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அநேக இடங்களிலே வெற்றி பெறும் என்றுதான் கருத்து கணிப்பு சொன்னது. ஆனால் குண்டு வெடித்த பிறகு திமுக எல்லா தொழிலும் தோல்வியடைந்தது. அதே மாதிரி நிலைமை கனவு கண்டுட்டு இருங்க. ஜெயிச்சர்லாம், முஸ்லீம் ஓட்டை வாங்கி, முஸ்லீம் ஓட்டை வாங்கின்னு. முஸ்லீம் உங்களுக்கு ஓட்டு போட போறதில்லை. ஏன்னா அவனே சொந்தமா கட்சி ஆரம்பிச்சுட்டா. மனிதநேய மக்கள் கட்சி, சோசியல் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, அது இதுன்னு ஏற்பட்ட கட்சி ஆரம்பிச்சுட்டான். அவனே அவனுக்கு ஓட்டு போட்டுக்குவான். உங்களுக்கு ஒருவரும் போட போறதில்லை. முஸ்லீமுடைய ஓட்டு உங்களுக்கு கிடைக்காது. இந்து இயக்க தலைவர்கள் தொடர்ந்து படுகொலை செய்யப்படுகிறார்கள். இந்துக்களுடைய ஓட்டம் உங்களுக்கு கிடைக்காது, மறந்துடக்கூடாது. அதனால நீங்க ஜெயிக்க போறதில்லை. இதே நிலை தொடர்ந்தா துவக்கத்தான் போறீங்க. அப்புறம் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய நிலைமை இப்படி இருக்குன்னு பார்த்தாக்கா, மத்திய அரசாங்கம் அதை விட சூப்பர் ஸ்டார் அரசாங்கமா இருக்கு. எல்லையில 2 ராணுவ வீரர்களுடைய தலையை வெட்டி எடுத்துட்டு போயிட்டான் பாகிஸ்தான்கார. தலையைக்கான நீங்க ஒரே சண்டை. நாடாளுமன்றம் அமளிக்கு மொழி ஆயிடுச்சு. மன்மோகன் சிங் கிட்ட போய் நிருபர்கள் கேட்கிறாங்க, ஐயா தலையை வெட்டிட்டு போயிட்டாங்களாமா, என்ன பண்ண போறீங்க? இருங்க இருங்க நான் யோசிச்சு சொல்றேன். அப்படியே அந்த பக்கம் செல்போன் எடுத்துட்டு போயிட்டார். எங்கீங்க போய் பேசிட்டு வந்து கேட்டாங்க,
சோனியா மேடம் கிட்ட கேட்க போனாங்க என்ன பண்ணலாமா. இப்படி ஒருத்தர் பிரதமர் இருக்கு. என்ன கேவலம் பாருங்க. தலையை வெட்டிட்டு போயிட்டா பதிலுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 10 தலை கொண்டு வந்தா பேசாம இருப்பான். பாகிஸ்தான் பெரிய நாடாது, அம்மா தொண்டு நாடு, ஒரு அடி அடிச்சா காணாம போயிடலாம். அவனை கண்டு பயந்து அதுக்கு அடுத்த மாசம் 5 பேருக்கு கொண்டு மாட்டான். இல்ல என்னங்க பண்ண போனீங்கன்னா இருங்க யோசிச்சு பண்ணலாம். பொருளாதார நிலைமையெல்லாம் இப்படி இருக்குதுங்க. பொருளாதார நிலைமையெல்லாம் ஏன்டா இப்படி ஆச்சுன்னு கேட்டாக்கா அது ஒண்ணும் இல்லைங்க. இந்த மோடி சொன்ன மாதிரி A ஃபார் ஆதர்ஸ், B ஃபார் போபர்ஸ், C ஃபார் காமன்வெல்த், T ஃபார் 2G எழுதிட்டே ஊழல். 3 லட்சக்கணக்கான கோடி ஊழல் பண்ணிட்டு போறதுக்கா நாட்டை பத்தி கவலையை விடல. இன்னைக்கு பொருளாதார நிலைமை அமெரிக்காவுடைய ரூபாய்க்கு எதிரான இந்தியாவுடைய மதிப்பு சரிஞ்சுட்டே வருதுங்க. 68 ரூபா இதுவரைக்கும் வரலாற்றுல போகவே இல்லை, அந்த அளவுக்கு போயிருச்சு. இந்த கேவலம் நாட்டை பத்தி கவலை இல்லை. சல்மான் குர்ஷித் ஒரு மத்திய அமைச்சர், அவர் பயங்கரமா பேசுறாரு முஸ்லீம்களுக்கு ஆதரவா. ஒரு மத்திய அமைச்சர் அப்படி இருக்கலாமா? இடஒதுக்கீடு வேணுங்கிறான். 15% இடஒதுக்கீடு கொடு, 20% இடஒதுக்கீடு கொடுங்கிறான். இப்படிப்பட்ட அமைச்சர்களை வச்சுட்டு தேசபக்தி இல்லாம இன்னைக்கு மத்திய அரசாங்கம் நடந்துட்டு இருக்குது. மாநிலத்திலே இதுதான் நிலைமை, மத்தியிலே அதுதான் நிலைமை. நான் ஏற்கனவே சொன்னேனுங்க, ஊத்துக்குழியில வெண்ணெய் டிமாண்ட் ஆகி போச்சு, சேலை கடையில எல்லாம் சேலை பத்ததில்லைன்னு. அது ஏன் தெரியுங்களா? இந்த தமிழ்நாடு அரசாங்கம் இந்த மத்திய அரசாங்கம் சேர்ந்து இந்த முஸ்லிம்களுக்கு இந்த ஊத்துக்குள்ளி வெண்ணெய் ஆர்டர் பண்ணி போட்டு போட்டு உருவுறதுனால வெண்ணெய் ஊரம் தீர்ந்து போச்சுங்க. இந்த மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் சேர்ந்து இன்னைக்கு பயங்கரவாதிகள் மேல் நடவடிக்கை எடுக்காதனால இவங்க எல்லாம் இந்த மத்திய அமைச்சர்களும் சரி, மத்தியில் இருக்கக்கூடிய எல்லாருமே சரிங்க, யாருமே வேட்டி சட்டை போடுற லாய்க்கு இல்லாத ஆளுங்க எல்லாம் சேலை கட்ட வேண்டிய ஆளுங்க. அதனால சேலை ஒட்டாம போச்சு. தைரியம் வேண்டாம். ஒரு பிரதமர் எப்படி இருக்கும்? குஜராத் ஒரு சிங்கம் கர்ஜிக்குது இல்ல, இன்னைக்கு இங்கிலாந்துல இருந்து கூப்பிடுறான், வா எங்க நாடாளுமன்றத்துக்கு வா, எதிர்கால இந்தியாவை பத்தி பேசுங்க வாங்கன்னு கூப்பிடுறான். வெல்கம் மோடிங்கிறான். இங்க இருக்கிற காங்கிரஸ்காரனுக்கு அலர்ஜி பிடிச்சிருச்சு, அப்படியே நடுங்கிறான். மோடி பேரை கேட்டால ஜன்னி வந்த மாதிரி நடுங்கிறான். நாடு முழுக்க மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. தேர்தலுக்கு முன்னாடி ஒருத்தர் பிரதமர் மக்களால் அறிவிக்கப்பட்ட ஒரு பிரதமர் இருப்பாரு சொன்னா அவர் நரேந்திர மோடி மட்டும்தான் இருக்க முடியும். இந்த இடத்துல இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும். இவனுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னா இந்து ஓட்டு வங்கி உருவாக வேண்டும். ஏன் இன்னைக்கு முஸ்லீம்ல தாஜா பண்றாங்க, கிறிஸ்துவ தாஜா பண்றாங்க? ஓட்டு போடுறான் ஒட்டுமொத்தமா. இந்துக்கள் ஓட்டு ஒட்டுமொத்தமா போடுறது இல்ல. இன்னைக்கு இந்து முன்னணி இந்த சூழ்நிலையை மாற்றி இருக்கின்றது. தமிழகத்திலே விநாயகர் சதுர்த்தி விழாவின் மூலமாக இந்து முன்னணி தொடர்ந்து வேலை செஞ்சிருக்குது. இந்துக்களை ஓட்டு வங்கியை உருவாக்கி இருக்குது. இனி வரக்கூடிய தேர்தலில் தமிழகத்தில் எந்த கட்சி வெற்றி பெற வேண்டும் என்று இந்து முன்னணி தீர்மானிக்கும். இனி கோவை கோட்டத்தில் நாடாளுமன்ற தொகுதி இருக்குதுங்க. 4 நாடாளுமன்ற தொகுதியிலும் இந்து முன்னணி கைகாட்டுகின்ற வேட்பாளர் ஜெயிக்க முடியும். இந்து விரோதிகளுக்கு வேலையே இல்லைங்க. இது மாதிரியான சூழ்நிலை இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க வந்துட்டு இருக்குது. இந்து முன்னணி அரசியல் கட்சி இல்ல. இந்து முன்னணி தேர்தல் நிக்காது. ஏற்கனவே சொன்னாங்க, இந்து முன்னணி இருக்கிற குப்பத்தோட்டு எலெக்ஷன் இருக்கிற கவுன்சிலர் கூட நிக்க மாட்டாங்க. எம்எல்ஏ ஆகணும் ஆசை இல்ல, எம்பி ஆகணும் ஆசை இல்ல, முதலமைச்சர் ஆகணும், பிரதமர் ஆகணும், எங்க தலைவர் அந்த ஆசை எல்லாம் இல்லைங்க. எங்களுக்கு ஒரே ஒரு ஆசை, இந்து முன்னணிக்காரனுக்கு பாரத அன்னை மீண்டும் உலகிற்கான குருவான அரியணையிலே அமர வேண்டும். அது மட்டும்தான் எங்களுடைய ஆசை, லட்சியம். பாரத நாடு உலகத்திற்கெல்லாம் வல்லரசான நாடாக வர வேண்டும். அகண்ட பரிபூர்ண இந்துஸ்தானம் அமையணும். பாகிஸ்தான் நம்மளோடதுங்க, ஆப்கானிஸ்தான் நம்மளோடது, பர்மா நம்மளுடையது, பங்களாதேஷ் நம்முடையது. இன்னைக்கு இதெல்லாம் இந்துக்களுடைய வாழ்ந்த பகுதி, இந்து நாடு. இன்றைக்கு ஆக்கிரமிப்பின் காரணமாக, மனமாற்றத்தின் காரணமாக இன்னைக்கு பல நாடுகள் நம்ம கிட்ட உருவாகி இருக்குது. பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற நாடுகள் மீண்டும் பாரதத்தோடு இணைய வேண்டும். அகண்ட பரிபூர்ண இந்துஸ்தானம் அமைய வேண்டும். அதான் இந்த இந்துடைய லட்சியம். இந்த நாட்டினுடைய தேசிய கொடியாக காவி கொடி வரணும். அதுதான் இந்துடைய லட்சியம். அயோத்தியில ராமனுக்கு பிரம்மாண்டமான ராமராயம் அமைய வேண்டும். அதுதான் இந்து முன்னணி லட்சியம். இந்த லட்சியத்திற்காக இந்து முன்னணி வேலை செய்யுது. இன்னைக்கு அரசியல் கட்சிகள்னால இந்த நாடு சீரழிஞ்சிட்டு இருக்குது. சிறுபான்மை தாஜா பண்றானுங்க. உண்மையிலேயே இந்த நாட்டில் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் எல்லா உரிமையும் பெற்று சமமாக வாழலாம். எல்லாரும் சமமா வாழலாம்.
எல்லாருக்கும் உரிமை இருக்கு. அதுதான் இந்துத்துவம், அதுதான் இந்துவனுடைய பெருந்தன்மை. ஆனால் இந்த நாட்டினுடைய ஒரு பிடி மண்ணை கைப்பற்ற நினைத்தால் கூட அவர்களுக்கு ஊசி முனை இடம் கூட கிடைக்காது. ஆகவே இந்த தினம் இந்து ஒற்றுமைக்காக, இந்து எழுச்சிக்காக இந்த விழா கொண்டாடப்படுகின்றது. விநாயகப் பெருமானை சாட்சியாக எடுத்திருக்கின்றோம். மேல்தட்டிலிருந்து கீழ்த்தட்டு வரைக்கும், பெரியவர்கள் முதல் கொண்டு சிறியவர்கள் வரைக்கும் அனைவரும் விருப்பப்படக்கூடியவர் விநாயகப் பெருமான், அனைவருடைய உள்ளத்திலும் இருக்கக்கூடியவர் விநாயகப் பெருமான். ஆகவே விநாயகரை சாட்சியாக எடுத்திருக்கின்றோம். விநாயகரை சாட்சியாக எடுத்து மக்களுடைய உள்ளத்தில் இந்து என்ற உணர்வை, தேசபக்தி வளர்ப்பதற்காக விநாயகப் பெருமான் வீதியோடு மரவரப் போகிறார். இந்த விநாயகர் சதுர்த்தியின் மூலமாக தேசபக்தியை வளர்ப்போம், இந்துக்களை கிளைக்கப்பட்டிகளை பட்டி ஒட்டியெல்லாம் கொண்டு வருவோம் என்று சொல்லி வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி இந்து ஒற்றுமை ஓங்கட்டும், இந்து ஓட்டு வங்கி உருவாகட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க பாரதம், வந்தே மாதரம்.